என்னங்க, இன்றைக்கி நான் பேச போகிறது மேனிஃபெஸ்டேஷனை பற்றி தான். இப்போல்லாம் மீடியா ஓப்பன் பண்ணாலே நமக்கு நிறைய விஷயங்கள் வருது. மேனிஃபெஸ்டேஷன், இவங்க பொண்டாட்டியை அவங்க திருடுவாங்களாம், அவங்க பொண்டாட்டியை இவங்க திருடுவாங்களாம், இவ புருஷனை அவ திருடுவாங்களாம், இப்படி இதுக்கு பின்னாடி மேனிஃபெஸ்டேஷன். அவங்க என்னங்க, இப்படிலாம் மேனிஃபெஸ்டேஷன் இருந்துன்னா நம்மளாம் பெரிய ஆளாக இருப்போம் இல்லைங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் நம்ம. இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப சீரியஸான வேர்டு கிடையாதுங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், அகல்யா அவங்க கல்லா தானே ஆனாங்க ஒரு சாபத்தினால. அதுக்கு ஸ்ரீராமர் பிறந்து வளர்ந்து காட்டுக்கு போய் தன் காலை வச்சு அகல்யா சொல்கிற அந்த கல்லுக்கு மேலே வச்சாங்க. அப்போ தானே அகல்யாவுக்கு மோட்சம் கிடைச்சது இல்லைங்களா? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு I think when I was studying in 7th standard, நான் என் குருதேவ் பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்ஸ்பயர் ஆயாச்சு. அன்னையிலேருந்து எனக்கு லேயர்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நிறைய கனவுகள் இருந்தது. அந்த தாட்டை போட்டுகிட்டே தான் இருந்தேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது நடக்கிறதுக்கு எனக்கு 30 வயசாச்சு. நான் சிதமாரி போயிருந்தேன். அப்போது அவரை போய் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஆச்சாரியர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ தாராளமாக நீ போய் பார்க்கலாமே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, தாராளமாக போய் பாரு அப்படின்னா. அப்போது அவர் ஒன்று விஷயம் சொன்னார். ஒரு புக்கு வாங்கிட்டு போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் சாமிஜியை போய் பாரு அப்படின்னாரு. அப்போது அவரோட ஆட்டோபயோகிராஃபியவே ஒரு ஃபாரினர் நான்சி பேச்சர் சொன்னவர் எழுதியிருந்தார். மாஸ்டர், மை மாஸ்டர்னு தான் அதுக்கு பேர். அந்த புக்கை வாங்கி நான் வாசலில் நின்றுட்டு இருந்தேன், ஏன்னா எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, உனக்கு போக முடியாது அப்படி சொன்னாங்க. ஆனால் நான் பரவாயில்ல, நீ வெயிட் பண்ணி வரும், ரொம்ப பிஸி அப்படி சொன்னாங்க. நான் அப்படி ஈஸியாக போகலை. நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி மேனிஃபெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே ஒரு 5 நிமிஷம் இருக்கும், ப்ரீஸ்ட் வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படி சொன்னாங்க. உடனே நான் உள்ளே போய் பேசினேன். அவர்கிட்ட எனக்கு என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாம் சொன்னேன். இதுக்கு பேர் தான் அங்கே மேனிஃபெஸ்டேஷன். திருப்தியாக நான் வெளியில் வந்தேங்க. இது சொன்னால் மேனிஃபெஸ்டேஷன் எவ்வளோ வருஷங்களாக நடந்தது, எவ்வளோ வருஷங்களாக நான் நினச்சது, நீங்கள் நினச்சி பாருங்கள். வணக்கம்ங்க.